மக்கள் செல்வன் தான். அண்ட் எல்லாருமே ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா ஒர்க் பண்ணுவாரு. அண்ட் எல்லா கேரக்டர்ஸையுமே அன்ஃபர்கெட்டபிளா மாத்திடுவாரு. அது ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. அது என்ன மேஜிக்னே தெரியல சார். தட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் தமிழ் மக்கள் நாங்க உங்களை எந்த அளவுக்கு ரசிச்சு கொண்டாடுறோமோ அதே மாதிரி தெலுங்கு ஆடியன்ஸும் உங்களை ரசிச்சு கொண்டாடி வரவேற்பாங்க. அந்த நம்பிக்கையோட ஐ வுட் லைக் டு வெல்கம் incredibly talented Vijay Sethupathi sir on stage. முதல்ல வந்திருக்கிற பிரஸ் அண்ட் மீடியா அவங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. எங்கள் டீமில் எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. ஒருத்தர் விடாமல் எல்லாருமே சிறப்பாக பேசுகிறீங்க. கேட்குறது ரொம்ப நல்லா இருக்கு. விடிவி சார், நான் ஜேபி గారు చాలా థ్యాంక్స్ అండి. పూరి సార్ ఇస్ దేర్ అండ్ యూ కేమ్, బట్ ఐఎమ్ వెరీ షూర్ అబౌట్ ఇట్. You will take like VTV sir said, you will take lots and lots of money, sir. Thank you. My wishes. I start with Chennai English letters. That you can get right. எனக்கு துனியா விஜய் சார் நடிச்சார். விஜயகுமார் வில்லனா படிச்சது. அவர் எனக்கு அவர் வில்லன் நடிச்சது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பூரி சார் மேலே அந்த மரியாதை வந்தார். நான் முன்னாடி கன்னடத்தில் ஃபர்ஸ்ட் படம் நடிக்கும்போது அப்போ துனியா படம் ரிலீஸ் ஆகிருந்தது. அப்போ துனியா விஜய்னு ஒருத்தர் எனக்கும் தெரியும். இந்த செட்டில் பார்க்கும்போது அவ்வளோ டிசிப்ளினான ஒரு ஆக்டர், இஸ் வெரி டேலண்டட். அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அது பெருமையாக நினைக்கிறேன். நான் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் நடிக்கும்போது அவர் இந்த ஆக்டர் சொல்கிறத கேட்டு அந்த கேரக்டர் ப்ரிப்பேர் ஆகி அது ஒன்றுத்துல ஏதாவது பண்ண ட்ரை பண்ண ஒரு ஷார்ட்லையும் என் ஃப்ரெண்ட் ரொம்ப அருமையான மனுஷன், அருமையான ஆக்டர். அவர் இங்கே இல்லை சார். விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ சார். அப்புறம் பிடி, நான் கூட நான் செட்டில் வச்சு சொன்னேன் சார். நான் கூட சந்தானா சாருக்கு உங்களுக்கு காம்பினேஷனில் தான் அது ஓடுது போல இருக்கு. கௌதம் சார் உங்கள் வாய்ஸ் யூஸ் பண்ணாங்க. நான் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். உண்மையாகவே ரொம்ப நல்ல ஆக்டர். ஒரு சீன் கொடுத்தா எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. உண்மையாக அவர் என்ன சொன்னாங்கன்னா, நான் டைலாக் நிறைய படித்து அது ஃப்ளோவில் இருக்குன்னு நினைப்பேன். அது நீங்கள் பாடி லாங்குவேஜில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், மூடில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு இது 2-3 சொல்லிட்டே இருந்தாரா. அப்புறம் பார்த்தா அது ரொம்ப அழகாக அதை ப்ராக்டிஸும் பண்ணுறாரு, நல்லா நடிக்கிறார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எனக்கு அவர் மேலே இருந்த ஒப்பீனியன் வேறு, ஆனால் அவர் கூட நடிக்கும்போது இருந்தது வேறு, அனுபவம் வேறு. ஒரு சீனை தனக்கான சீனை மாற்றுறதுக்கு முடிஞ்சால் பாராட்டுற மாதிரி இருந்தால் கூட இருக்கால தான் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவார். ஷார்ட்டை தனக்கான ஃபோக்கஸை மாற்ற ட்ரை பண்ணுவார். ரொம்ப கேலித்தனமான ஒரு ஆக்டர் வீட்டில் கணேசன். இப்போ இந்த மேடையில் கூட எவ்வளோ என்ன ஒரு முறையும் சுவாரஸ்யமாக நடிக்கிறதுக்கோ இல்லை சுவாரஸ்யமாக பேசுறதுக்கோ இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கேலிக்குள்ள தான் வீட்டில் கணேசன். நைட்டிசன் மாதிரியே இருப்பார். இந்த அவரை ஸ்க்ரீனில் பார்க்கணும், பூரி சார் சொன்ன மாதிரி சரி, இல்லை சார்மி மேடம் சொன்ன மாதிரி சரி, அவரை ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா நேரமும் சிரிச்சிட்டே இருப்போம். ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்காரு. தெலுங்குல ஆந்திராவில் 2-3 பங்களா வாங்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அவங்க அங்கே தான் இருக்காரு. தமிழ் படங்களோட அங்கே தான் நிறையா சொத்து வாங்கியிருக்காரு. தயவு செஞ்சு மறக்காமல் இதை எழுதுங்க. அப்புறம் சம்யுக்தா பேர் நான் மறந்து கூட கட்சி நிறைய ஸ்வேதா எப்பயும் ஸ்வேதா வந்துருச்சு. Thanks Samyukta for doing this film. ரொம்ப அழகான அறிவான ஒரு குழந்தை சம்யுக்தா. ரொம்ப மெனக்கெடுதே இல்லை. அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு அது அழகாக கேரி பண்ணிட்டு போகிற ஒரு ஆக்டர். இந்த மேடையில் ரொம்ப பிரமாதமாக பேசுகிறேன் சம்யுக்தா. பியூட்டிஃபுல்லாக பேசுகிறேன். கேட்கவே ரொம்ப அழகாக, ரொம்ப பொறுமையாக நிதானமாக ரொம்ப ரசித்து ஞாபகம் வச்சு ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல். அப்புறம் பிரதர் ஹர்ஷவர்தன் ரைட், ஒரு முறை தான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை, ஹோட்டலில் மீட் பண்ணோம். நான் டீசர் மியூசிக் மட்டும் தான் கேட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நிறைய தமிழ் படம் பண்ணணும். அப்புறம் ஜென்ரலாக மியூசிக் டேரக்டர் இப்போ ஒரு ட்ரெண்டாகவே ஆகிடுச்சு. மியூசிக் டேரக்டர்னா டெல்லி ஆகும், கடைசியில் தான் கிடைக்கும், வெயிட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் அழகாக மியூசிக் பண்ணி ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ் டூ மோர் ஃபிலிம்ஸ். அண்ட் டீசர் ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப நல்லா பிரமாதமாக.
தேங்க்ஸ்ல. எங்கள் கேமராமேன் ஷாம் கார் அவருடைய எல்லா படத்துக்கும் அவர் தான் கேமராமேன். 2 பேரும் மைண்ட்லேயே பேசிப்பாங்க நினைக்கிறேன். ஒருத்தர் சொல்லாமல் இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. சார்லி மேடம் சொல்லும் போது அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்க முடியாது மேடம், என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூ கான் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். புரிஞ்சுக்கிட்டா குடும்பம் நடத்தவே முடியாது. புரியாமல் இருக்கிறதுக்கு தான் அது இதுவாகும். ஸோ அதனால் ஆனால் ஒர்க்கு வந்து அப்படி ஒரு கேமராமேன் செட்டில் இருக்கிறாருன்னே தெரியாது. ஒண்டர்ஃபுல் ஃபென்டாஸ்டிக் கேமராமேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அழகாக, பியூட்டிஃபுல்லாக எல்லாருடைய முகங்களையும் ரொம்ப ரசித்து ஃப்ரேம் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கேமராமேன் வந்து ஷியாம் சார். அண்ட் ஷியாம் சார், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார். இவங்க எல்லாரும் பேசின அந்த விஷயம் ஒரு பையன் பார்க்கறதுக்கு பிரபாஸ் மாதிரியே இருப்பான். நான் அவனை பார்க்க போயிட்டு தான் கூப்பிடுவேன். ஆள் பார்க்க அழகாக இருப்பான். நான் ஒரு அமுக்குனியம் உனக்கு புரியுதுல்ல, கம்முன்னு இருக்கும் மாதிரி. தேங்க்ஸ் விஷ்ணு, தேங்க்யூ. ரொம்ப பொறுமையான చార్మి గారు మేడం చాలా థ్యాంక్స్ అండి. They shouldn't who are going to work with these productions again, we shouldn't have friendship with Charmi garu because அவங்க வீட்டில் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்க. நிஜமாவே பல முறை அவங்க போனால் நான் சொல்ல நீங்கள் என்னை வச்சு படம் எடுக்க கூட்டு வந்திருக்கீங்க, நான் ஏற்கனவே கொஞ்சம் பூசின மாதிரி இருப்பேன், நீங்கள் இன்னும் பூசி விட்டீங்கன்னா அப்புறம் அடுத்தலாம் வேலை பார்க்கணும். அவங்ககிட்ட இருக்கும்போது தான் இதுக்கு மேலே தாங்காதுன்னு சொல்லி தான் நான் போயிட்டு இந்த அம்மோரான ஒரு டயட் கோர்ஸில் போய் சேர்ந்தேன். ஏன்னா கூப்பிட்டாங்கன்னா முடியாது, எல்லாமே வெரைட்டி. நான் போய்லாம் சொல்ல, நிஜமாவே நம்ம தெலுங்கு படம்லாம் பிரம்மாண்டமாக சொல்லுவாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போனால் சாப்பாடு பிரம்மாண்டமாக சமைச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோ வெரைட்டி இருக்கும். ஸோ ஐ ஹாவ் டு சே தேங்க்ஸ், பட் இட்ஸ் நாட் தேங்க்ஸ். ஆனால் அவ்வளோ சாப்பாடு போட்டுட்டாங்க. பட் தேங்க்ஸ் மேடம். எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் சரி, இப்போ சொன்னாங்கல்ல திரும்பி வரல, நான் வந்து ப்ரொடியூசராக வந்து பண்ணேன். வெரி ஸ்ட்ராங் மைண்டட் பர்சனாலிட்டி, வெரி குட் பிஸ்னஸ் மேன். பூரி சார் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி போன படத்துக்கு லைகருக்கு வந்து மைக் டைசன் தான் நல்லா கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் நோன்னு ஒன்றும் இல்லை. தனக்கு என்ன வேணும், பூரி சார் என்ன கேட்குறாரு, அது எப்படி கொண்டு வரது மட்டும் தான் அவங்க யோசிக்கிறாங்க. இந்த படத்தில் இவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் அவங்களோட பங்கு வந்து பெரும்பங்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ அட்மைர் யூ ஸோ மச். யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். இஃப் ஐ ஹேவ் தட் இன்ட்ரெஸ்ட் இன் நோ ஐ டூ சம்திங் மோர் இன் மை லைஃப், சீரியஸ்லி. அதனால் பூரி ஜெகநாத், சீரியஸ்லி அந்த மனுஷன் ஒரு வரலாறு. இஸ் நெக்ஸ்ட் ஆக்சுவலி எனக்கும் அவருக்கும் தெரியாமல் ஏற்பட்ட தொடர்பு வந்து அம்மா நானா ஒரு தமிழ் அம்மா தமிழ் அம்மா కదా. அந்த படம் வந்து தமிழில் எம் கோரன் சொன்னா மகாலட்சுமி எடுக்கும்போது ஜெயம் ரவி படத்தில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருக்கேன். 4 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் அவங்க படத்தோட ரீமேக்கில் நடித்தேன் சார். வடபள்ளி கோயில் பின்னாடி வேர்ல்டு ஜிம் ஒரு ஜிம் அவங்க எடுத்தாங்க, அங்கே நான் ஷூட் பண்ணேன். ஸோ நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன் சார் அப்படின்னு. அவருடைய லைஃப் இருக்குல்ல, அதுவே ஒரு அற்புதமான கதை. எப்படி அவங்க ஊர்லேருந்து வந்தார், அவங்க அப்பா அவர் மேலே வச்சுக்க நம்பிக்கை, அவங்களுக்கு ஒரு கொட்டாக இருந்தது, சினிமா கொட்டாக வளர்ந்தது. இப்போ வரைக்கும் எழுதிக்கிட்டே இருப்பார், நிறைய யோசிப்பார். ஒரு கதையை சொல்லி முடிச்சது நிப்பாட்டதில்லை. அந்த கதை ஓகேவா? தூங்கல அதெல்லாம் பேச முடியாது. முன்னாடி ஐயோ, ஸோ எங்கேயோ விட்டேன், நான் எங்கே விட்டேன் தெரியல. ஓகே, எழுதிக்கிட்டே இருப்பார். லஞ்ச் பிரேக்கில் கூட ஒரு சிறுகதை எழுதியிருப்பார். இந்த ஷூட் ப்ராசஸில் அவர் வீட்டுக்கு நான் சாப்பிட போன சமயத்தில் 4-5 கதை சொல்லியிருக்காரு. எல்லா கதைகளும் பிரமாதமாக இருக்கு. சீனை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், அதை ஸ்க்ரீன்ல ப்ரெசென்ட் பண்ணுறதாக இருக்கட்டும். சமீபத்தா சொன்ன மாதிரி அவர்கிட்ட ரொம்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸில்
ரொம்ப கிளியராக இருக்கும் அவரோட பிளானிங். தனக்கு என்ன வேணும், ஃப்ரேமில் என்ன வரும், எவ்வளோ வந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது ஆஸ் அன் ஆக்டராக மோஸ்ட்லி வந்து எப்படி வரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுற இந்த மாதிரி டைரக்டர்ஸ் தான் ஆக்டர் வந்து முதல் அந்த ஹோப்பை கொடுக்குறாங்க, கவலையே படாதீங்க, யூ ஆர் இந்த சேஃப் கன்சர்ன். அந்த மாதிரி போலீஸாரோட இருக்கிறது வந்து ஆல்வேஸ் இட்ஸ் லைக் வெரி கம்ஃபர்ட். அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. இந்த படம் எப்படி வரணுங்கிறது அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு பிக்சர் இருக்கும். அது எடுக்கிறது ரொம்ப பெரிய கில்லாடி. இந்த படம் வந்து ஒருவேளை இவர் சொல்லாமல் வேற யாரும் சொல்லியிருந்தாலும் நான் நம்பியிருக்கேன்னு தெரியல. நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த படம் இந்த எல்லா லாங்குவேஜ்லையும் எல்லாருக்கும் நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும். இந்த படம் ஆக்ஷன் அண்ட் எமோஷன் பேக்ட் ஃபில்ம் இட் இஸ். போலீஸார் படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நான் சிலம்புலான்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் நம்ம கூட ஒர்க் பண்ணும்போது தெரியும்ல, ஒரு டைரக்டரோட இது இன்வால்மெண்ட்டோ இல்லை அவர் ரசிக்கிற விதமோ அவர் நம்புகிற விதமோ எவ்வளோ தூரம் இருக்குன்னு ஒரு கனெக்ஷன் ஓரளவு ஒரு ஆக்டர் டைரக்டர் நடுவில் இருக்கும். ஸோ அப்படி நான் ஒர்க் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் தென் ஐ ரெஸ்பெக்ட் யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஸோ மச். இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். చాలా 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 థ్యాంక్స్ సార్. చాలా థ్యాంక్స్ సార్. అండ్ ఐ లవ్ యూ సార్. థ్యాంక్స్ సో మచ్. உங்கள் எல்லாருக்கும் வந்து உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. Thank you so much, Vijay Sethupathi sir.